வணக்கம். தூண்டில் மீனவன். அன்பு வாடிக்கையாளர்களே, நம்ம நிறுவனத்து மூலமாக உணவு தொழில் துவங்குவதற்கான பயிற்சிகள் கொடுக்கப்படுது. அது உங்களுக்கு சில வீடியோக்களில் இப்போ கடந்த காலங்களில் போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு அது தெரியும் விவரங்கள். இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கும் சரி, முன்னாடி பார்த்தவங்களுக்கும் சரி, ஞாபகப்படுத்தும் விதமாக சொல்கிறோம். ட்ரைனிங்னா இங்கே என்ன மாதிரி அப்படின்னா, புதுசாக இதில் என்ன தமிழ்நாட்டில் இல்லாத தொழிலையாக நீங்கள் சொல்லிட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆமாம், கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இல்லாத தொழிலை தான் சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு தொழிலை சின்னதாக மாடிஃபை பண்ணி தான் புதுசாக கொண்டு வரோம். அதுக்கு தான் இனோவேட்டிவ்னு சொல்கிறோம். இனோவேட்டிவாக நம்ம பண்ணணுங்கிறது தான். எந்த ஒரு விஷயமுமே இன்றைக்கி புதுமையாக பண்ணினா தான் நமக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்குன்னு ஒரு தனித்துவம் கிடைக்கும். அதில் மற்றவங்கள விட நம்ம டிஃப்ரெண்ட்டாக நிற்போம். டிஃப்ரெண்ட்டாக நின்னா தான் நம்மளை 4 பேர் பார்ப்பாங்க. எல்லாரும் பேண்ட் போட்டிருக்கிற இடத்துல ஒருத்தர் வேஸ்ட் கட்டிட்டு நின்னா அவரை ஃபஸ்ட்டு எல்லாருமே பார்ப்பாங்க. எல்லாரும் கோட்டு போட்டிருக்கிற இடத்துல ஒருத்தர் டிஷர்ட் போட்டு நின்னா அவரை வித்தியாசமாக பார்ப்பாங்க. இந்த மாதிரி தான். சரிங்களா? சரி, இப்போ ட்ரைனிங்னு சொல்கிறோம். ட்ரைனிங்னா என்ன மாதிரி ட்ரைனிங்கு? இவங்க என்ன நம்ம இதெல்லாம் எப்படி செய்கிறது என்னன்னு சொல்லி தருவாங்களா? எதுக்கு நான் ட்ரைனிங் எடுக்கணும்? நான் ஒரு ஆளை போட்டு செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆளை போட்டு செய்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறது அனுபவபூர்வமாக பார்த்தவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இங்கே ட்ரைனிங்னா வெறும் ப்ராடக்ட் செய்கிறது மட்டும் ட்ரைனிங் கிடையாது. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாங்கள் என்னென்ன மாதிரி ட்ரைனிங் எல்லாம் கொடுப்போம் அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு தொழில் செய்யணும்னு நினச்சா இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் கிட்டத்தட்ட நிறைய பேர்கிட்ட பணம் இருக்குது. பணம் இல்லாமல் இல்லை. அதே சமயத்தில் நிறைய பேர்கிட்ட பணம் சுத்தமாக இல்லை. வித்தியாசம் அதுதான். இந்த மிடில் யாருமே கிடையாது. ஒரு சிலர்கிட்ட பணம் நிறையா இருக்குது, ஒரு சிலர் பணம் சுத்தமாக கிடையாது. இந்த சுத்தமாக இல்லாதவங்க இந்த நடுத்தர வர்க்கம்னு சொல்கிற கௌரவத்தையும் விட முடியாமல், இதையும் விட முடியாமல் தவிச்சிக்கிட்டு கிடக்கிறவங்க, அங்கங்கே கடனை வாங்கி போட்டு அதை பண்ணி இதை பண்ணி எதாவது ஒன்று பண்ணி வந்துட மாட்டோமா அப்படின்னு தவிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க தான் அந்த கேட்டகரி. சரிங்களா? ஸோ இப்போ நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு பணம் வச்சிருக்கிற எல்லாருமே தொழில் பண்ண முடிஞ்சிருமா? இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா, நிறைய பேர் வேலையிலேருந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்கேன், இல்லை விஆர்எஸ் வாங்கியிருக்கேன், நான் ஏதாவது தொழில் பண்ணலான்னு இருக்கேன், உணவு தொழிலில் நிறைய லாபம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என் நண்பர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, தெரிஞ்சவங்கலாம் சொல்லியிருக்காங்க, உணவு தொழில் என்றைக்குமே அழியாது, அதனால் நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னு இறங்கிடுவாங்க. தப்பு கிடையாது. நீங்கள் தேர்ந்தெடுக்கிற அந்த துறை சரியான துறை தான். அந்த தொழில் உண்மையாலுமே அழியாத தொழில் தான். அந்த தொழில் நல்ல வரவேற்புள்ள தொழில் தான். பட் ஆனால் அதை எப்படி செய்யணுங்கிறது இருக்குது. ஃபஸ்ட்டு யாரெல்லாம் தொழில் செய்யணும் தெரியுமா? பணம் வச்சுருக்கிறவங்க மட்டுமே தொழில் செய்ய முடியும்னு கிடையாது. ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு நெருக்கடி இருக்கணும். பண நெருக்கடியாக இருக்கலாம், இல்லை என்கிட்ட வசதி வாய்ப்பு நிறைய இருக்குது, ஏகப்பட்ட சொத்து இருக்குது, ஆனால் நான் என் கையால் சொந்த உழைப்பில் நிற்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிர்பந்தம் இருக்கலாம். அந்த சுய கௌரவம் இருக்கணும். சரிங்களா? சுய ஒழுக்கம் இருக்கணும். தொழிலுக்கு ரொம்ப முக்கியம் சுய ஒழுக்கம். சரிங்களா? இதெல்லாம் இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் பணமே இல்லாதவன் கூட தொழில் ஆரம்பிச்சிருவான். எங்கேயாவது கடனை வாங்கி போட்டு இல்லை சிறிய லெவலில் கூட ஆரம்பிச்சிருவான், சக்ஸஸ் பண்ணி வந்துடுவான். ஆனால் கோடியாக பணத்தை வச்சுக்கிட்டு பிஸ்னஸை ஜெயிக்க முடியாமல் இருக்கிறவங்க எவ்வளோ பேர். அப்போது யாரெல்லாம் தொழில் செய்யலாம்? தொழில் செய்கிறதுக்கு என்னென்ன தகுதி இருக்குது, என்னென்ன மனப்பக்குவம் இருக்குது? தகுதி மீன் பணம் கிடையாதுங்க, மனப்பக்குவம் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கண்டறிஞ்சு நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி தொழில் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத உங்களோட நாங்கள் கலந்து பேசி ஃபஸ்ட்டு டே கிளாஸ் அதுதான், தியரிட்டிக்கல் கிளாஸ். அதில் யார் என்னென்ன தொழில் என்ன எப்படி யாரெல்லாம் தொழில் செய்கிறதுக்கு நம்ம தகுதி இல்லையா? இல்லைங்க, நீங்கள் தொழில் செய்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுங்க, அப்படி பண்ணிட்டு போயிடுங்க நம்ம சஜெக்ட் பண்ணுவோம். ஏன்னா அந்த மனப்பக்குவம் ஃபஸ்ட்டு வேணும். அடுத்தது என்ன தொழில் செய்யலாம்? நமக்கு ஒரு தொழில் பிடிக்கும். பட் ஆனால் நாம் என்ன தொழில் செய்யலாங்கிறத எப்படி செலக்ட் பண்ணுறதுனா, எந்த இடத்துல செய்ய போகிறோங்கிறத பொறுத்து தான் அங்கே என்ன தொழில் செய்யலாங்கிறது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை வகையான தொழில் இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரியணும். என்னென்ன வகையான தொழில்கள் இருக்குது அதை தெரிஞ்சுக்கணும். அதை நாங்கள் சொல்லித்தரோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தொழிலில் அனுபவம் என்ன இருக்குது, அனுபவம் இருக்கா? நீங்கள் ஒரு தொழிலை செலக்ட் பண்ணீங்களா, அதில் அனுபவம் இருக்கா? அனுபவம் இல்லைன்னா அந்த அனுபவத்தை எப்படி நம்ம ஏற்படுத்திக்கிறது, அதுக்கு எப்படி பயிற்சி எடுத்துக்கிறது, ஏன் பயிற்சி எடுக்கணும்? சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இடத்துல எந்த வகையான தொழில் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா அந்த தொழிலை எந்த மாதிரி இடத்துல நாம் செய்யலாம். சரிங்களா? நம்மகிட்ட எவ்வளவு முதலீடு கையிருப்பு இருக்கு? சரிங்களா? நமக்கு இருக்கிற நிதி, அந்த கையிருப்பை வச்சு நம்ம தொழில் ஆரம்பிக்கிறோம், இடையில நிதி பற்றாக்குறை வந்துடுச்சுன்னா நம்ம எப்படி அதை சமாளித்து வெளில வர்றது? அந்த நிதி பற்றாக்குறை நம்ம தொழிலை பாதியில் முடக்கிடுமா, இல்லை முடக்கும் சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணணும்? இல்லை அந்த நெருக்கடி நமக்கு வளர்ச்சி பாதை கொண்டு போகுமா? அந்த நெருக்கடியையே நம்ம ஒரு ப்ளஸ்ஸாக மாற்றி ஒரு வளர்ச்சி பாதை கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணணும்? சரிங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த பயிற்சியில் கொடுக்கப்படுது, உங்களுக்கு சொல்லித்தரப்போகுது. இதெல்லாம் முதல் நாள் பயிற்சியில் உங்களுக்கு தியரிட்டிக்கலாக பல விஷயங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் ப்ராடக்ட் செய்கிறத பற்றி நாங்கள் இன்னும் வரவே இல்லை உங்களுக்கு. சரிங்களா? கடை துவங்க என்ன செலவுகள் செய்ய வேண்டும், கடை துவங்கிறதுக்கு முக்கியமான செலவுகள் என்னென்னலாம் செய்யணும்,
சரிங்களா? எந்த செலவை குறைக்கணும், எந்த செலவை அதிகமாக செய்யணும், அதை தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த செலவை அதிகமாக செய்யணும், ஏன் இந்த செலவுகளை குறைக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து ஒரு நம்ம செய்ய போகிற தொழிலில் தரம் நிர்ணயம் எதை வச்சு முடிவு பண்ணுறோம், எப்படி தரம் நிர்ணயத்தை முடிவு பண்ணுறது. தரம் நிர்ணயம் முடிவு பண்ணும்போது விலை கூடுதல் செய்யும் இல்லையா? அப்போ அந்த விலை நிர்ணயம் எப்படி பண்ணுறது, தரத்தையும் கொடுத்து விலை நிர்ணயமும் பண்ணி லாபத்தை எப்படி ஈட்டுறது, சரிங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாத செலவுகள் அவசியம் எவ்வளவு வரும், எதெல்லாம் நம்ம செஞ்சே ஆகணும், எதெல்லாம் தவிர்த்துட்டு போகணும். அதே மாதிரி தினசரி கூடுதல் லாபம், அதாவது இப்போ வந்து நமக்கு தொழில் ஆரம்பிச்சிட்டோம், ஒரு 3 மாதம் நம்ம தொழில் பிக்கப் ஆகிறதுக்கு 2 மாதம் 3 மாதம் டைம் எடுக்கலாம். அது வரைக்கும் நம்ம தாக்கு பிடிக்கிறதுக்கு ஆகிற செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு அது கூட வந்து சைட் சப்போர்ட்டிங் பிஸ்னஸாக என்ன வச்சு பண்ணலாம், இதெல்லாம் எடுத்துக்கணும், சரிங்களா? அதே மாதிரி வந்து பிஸ்னஸ் சர்வேனா என்ன, பிஸ்னஸ் சர்வே எப்படி எடுக்கிறது, சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நாம் என்ன அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கை முதலீட்டில் நாம் என்ன எவ்வளோ வச்சு பண்ணுறது. எந்த தொழிலுக்கு நம்ம கையில் வந்து 10 கோடி ரூபாய் இருந்தாலும் நாம் செய்ய போகிற தொழிலுக்கு இவ்வளோதான் அமௌண்ட்னா அவ்வளோதான் நம்ம ஒதுக்கி அதுக்குள்ளே மட்டும்தான் நம்ம பண்ணணும். அதை எப்படி பண்ணணும், எவ்வளோ ஒதுக்கணும், எந்த தொழிலுக்கு எதை பண்ணணும். எல்லா தொழிலுக்கும் ஒரே மாதிரி ஒதுக்க முடியாது. ஒரே தொழிலுக்கு ஒரு சில இடத்துல 50,000 ஒதுக்கலாம், ஒரு சில இடத்துல 1 லட்சம் ஒதுக்கலாம், ஒரு சில இடத்துல 5 லட்சம் ஒதுக்கலாம், ஒரு சில இடத்துல 2 லட்சம் ஒதுக்கலாம், ஒரு சில இடத்துல 10,000 மட்டும் ஒதுக்கலாம். அப்போது அதெல்லாம் எதை வச்சு முடிவாகுதுங்கிறது விஷயங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தொழிலை தொடங்கிறதுக்கு முன்னாடி என்ன தொழில்னு செலக்ட் பண்ணிட்டோம், என்னென்ன ப்ராடக்ட் பண்ண போகிறோம், அந்த ப்ராடக்டை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கற்றுக்கணும். ஏன் அப்படின்னா வெறும் ஆளுங்களை நம்பி மட்டுமே செய்யக்கூடாது. ஆளுங்க இல்லைன்னா நம்ம இறங்கி அடிக்க தயாராக இருக்கணும். இதுக்கான எல்லா பயிற்சியும் தான் இங்கே கொடுக்கப்படுது. அதை விட முக்கியமான பயிற்சி என்ன தெரியுமா வாடிக்கையாளரை நாங்கள் சொல்கிறோம். அதாவது வேலைக்கு ஆளுங்களை தேர்வு செய்கிறது, எப்படிப்பட்ட ஆளுங்களை தேர்வு செய்யணும், சரிங்களா? வேலைக்கு ஆளே இல்லாமல் நாமளே செய்ய போகிறோம்னா அதை நாம் எப்படி நேரத்தை ஒதுக்கி எப்படியெல்லாம் பண்ண முடியும், நம்மளுடைய பர்சனல் விஷயங்களும் கிடக்கூடாது, பிஸ்னஸையும் பாதிக்கக்கூடாது. சரி, இப்போ இதுக்கான வாடிக்கையாளர்கள், நம்ம ப்ராடக்ட்டுக்கான வாடிக்கையாளர்கள் யாருங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த வாடிக்கையாளரை கண்டுபிடிச்சாச்சுன்னா அந்த வாடிக்கையாளர்கள்ட்ட நம்ம ப்ராடக்ட்டை எப்படி கொண்டு போய் ரீச் பண்ண வைக்கிறது, அதுக்கப்புறம் அந்த வாடிக்கையாளரை நம்ம பொருளை எப்படி வாங்க வைக்கிறது, வாங்கி அவங்களுக்கு ப்ராடக்ட் பிடிச்சி போச்சுன்னா அந்த வாடிக்கையாளரை எப்படி நம்ம தக்க வச்சுக்கிறது கடைசி வரைக்கும். இது போன்ற ரகசியங்கள், இது போன்ற சூட்சமங்கள் தான் உங்களுக்கு தொழிலில் தியரிட்டிக்கல் பயிற்சியில் சொல்லித்தரப்படுது. இதெல்லாம் சொல்லி முடிச்சு அதுக்கப்புறம் நாம தொழிலில் நல்லா கற்றுக்கிட்டோம், நம்ம செய்ய போகிறோன்னும் போது கடைசியாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், நாம் தொழில் புரியும் இடத்துல நாம் நண்பர்கள் வட்டாரத்தை அந்த நண்பர்கள் வட்டாரத்தை பயன்படுத்தி எப்படி தொழிலை பெருக்கணும், ஒரு சில நண்பர்கள் வட்டாரத்தை தவிர்த்துட்டு எப்படி தொழில் பண்ணணும். அவங்கள கிட்ட நெருங்க விடாமல், அது நண்பர்கள் வட்டாரமாக இருக்கலாம், உறவினர்கள் வட்டாரமாக இருக்கலாம், அவங்கள ஏன்னா ஒரு சில நெகட்டிவ் எனர்ஜி அங்கே இருக்கும், அதெல்லாம் தவிர்த்துட்டு எப்படி நாம் அவங்களெல்லாம் நாசுக்கா தவிர்த்துட்டு, பகை இல்லாமல் நாசுக்கா தவிர்த்து எப்படி நம்ம தொழிலை வெற்றிகரமாக கொண்டு போகிறது. இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் ப்ராடக்ட் செய்யறதுக்கு சொல்லி கொடுப்போம். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ப்ராடக்டை சொல்லி தரதுக்கு 1 or 2 days தான் டைம். வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு தியரிட்டிக்கல் கிளாஸ் எல்லாமே ஆன்லைனில் கொடுத்துருவோம். அந்த 1 day வந்து அவங்க கற்றுக்கிட்டு 1 or 2 days மட்டும் வந்து தங்கி கற்றுக்கிட்டு போயிடலாம். இப்போ சென்னையில் உள்ளவங்களுக்கு தியரிட்டிக்கல் கிளாஸ் நேரடியாகவே வரலாம், சரிங்களா? வந்து கற்றுக்கணும். இந்த பயிற்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாங்கள் வந்து 10,000 rupees வச்சிருந்தோம், இப்போ 20,000 மாற்றிட்டோம். ஆனால் வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு, சென்னை தவிர்த்து வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு 10,000 தான். ஏன்னா வெளியூரில் ஒரு ஊருக்கு ஒருத்தருக்கு மட்டும் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். அது யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுப்போம். இப்போ திருச்சினா ஒருத்தங்க, திருநெல்வேலினா ஒருத்தங்க, மதுரைனா ஒருத்தங்க, காஞ்சிபுரம்னா ஒருத்தங்க, கோயம்புத்தூர்னா ஒருத்தங்க, ஈரோடுனா ஒருத்தங்க, திருப்பூர்னா ஒருத்தங்க, கரூர்னா ஒருத்தங்க, சேலம்னா ஒருத்தங்க, நாமக்கல்னா ஒருத்தவங்க, இந்த மாதிரி ஒசூர்னா ஒருத்தங்க, தருமபுரினா ஒருத்தங்க, அரூர்னா ஒருத்தங்க, இந்த மாதிரி, சரிங்களா? அந்தந்த ஊருக்கு ஒருத்தருக்கு மட்டும் ட்ரைனிங் கொடுக்குறோம். இப்போ இந்த 10,000 ரூபாயில அந்த 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 அவங்களுக்கும் அந்த 10,000 ரூபாய் வாய்ப்பு அந்த முதல் நாள் வர்ற வரைக்கும் தான். முதல் நாள் நாளைக்கே வந்துட்டாங்கன்னா அந்த ஊரில் திரும்ப யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா இப்போ ட்ரைனிங் இல்லைன்றவோம். அதனால முந்திக்கோங்க, சரிங்களா? இந்த வகை உணவு, அதாவது கிட்டத்தட்ட 45 வகையான உணவு இருக்குது. 45 வகையான உணவையும் கற்றுக்கிட்டு நம்ம ஒன்றத்தையும் பண்ண போக முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, நாங்கள் உங்கள்கிட்ட கலந்து பேசும்போது அந்த ஊருக்கு, அந்த சூழ்நிலைக்கு, அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன ப்ராடக்ட் நல்லா போகுமோ அந்த மாதிரி ப்ராடக்ட்டை உங்களுக்கு ட்ரைனிங்கை கொடுத்துட்டு எப்படி பண்ணணுங்கிறத கொடுத்துட்டு அதுக்கு பேஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்து உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரது காரணம் வெறும் இந்த ட்ரைனிங்கை சொல்லி கொடுத்து ட்ரைனிங் ஃபீஸ் வாங்குறதுக்கு கிடையாதுங்க. எங்ககிட்ட மூலப்பொருள் வாங்கி நீங்கள் கடைசி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் இன்னைக்கு ஆரம்பித்தா இன்னும் 50 வருஷம் ஆனாலும் எங்களோட தொடர்ந்து பயணித்து நீங்கள் வெற்றிகரமாக ரன் பண்ணணும். உங்கள் கூடவே நாங்கள் இருக்கணும். எந்த இடத்துல தொய்வு வந்தாலும் நாங்கள் இருப்போம். உங்களோட வெற்றியிலையும் நாங்கள் இருப்போம். கூட உங்களுடைய அதாவது தோல்வி வரும்பொழுதும் கூட நின்று அதை தூக்கி விடுவோம், சரிங்களா? இதுதான் எங்களுடைய பயிற்சியோட நோக்கம்.
இப்போ ஏன் நாங்கள் 10,000 20,000 மாத்திரம்னா, ஒரு சிலர் வந்தாங்க, ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு கற்றுக்கிட்டு தனியாக செய்ய முயற்சி பண்ணுறாங்க. இன்னும் எங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லலை. சரிங்களா? கொஞ்ச நாள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் வருவாங்க. ஏன்னா இதுக்கான பேஸ் எங்கே போனாலும் எங்ககிட்ட தான் வந்தாகணும். சரிங்களா? அதனால் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, சப்போஸ் அது மாதிரி போறியா, அப்போ 20,000 ரூபாய் எனக்கு ட்ரைனிங் ஃபீஸ் முடிஞ்சு, நீ போயிரு. சப்போஸ் நீ வந்து என் கூட பயணிக்கிறியா, அந்த ட்ரைனிங்க்கு வாங்கின ஃபீஸை நான் உனக்கு மெட்டீரியல் கொடுத்து சப்போர்ட் பண்ணுவேன். இதுதான் வித்தியாசம். சரிங்களா? ஸோ வெளியூர்லேருந்து உள்ளவங்க உடனடியாக கால் பண்ணுங்க. எங்களுக்கு வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு ஊருக்கு ஒருத்தங்க எங்களுக்கு தேவைப்படுறாங்க. மெயினாக இந்த கோயம்புத்தூர் பெல்ட் இருந்தது, எந்த ஊராக இருந்தாலும் சரிங்க, ஊருக்கு ஒருத்தர் தேவைப்படுறாங்க. சரிங்களா? ட்ரைனிங் ஃபீஸ் அவங்களுக்கு 10,000 தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 2,000 ரூபாய் கட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக வரும்போது பாக்கி பணத்தை கட்டுங்க. சரிங்களா? இப்போ சென்னையில் உள்ளவங்களுக்கு இமீடியட்டாக நீங்கள் சேரலாம். இனிமேல் சென்னையில் உள்ளவங்க சேர்ந்தால் 20,000 ரூபாய் ஃபீஸ் கண்டிப்பாக. சரிங்களா? மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சென்னையில் பல பகுதிகளுக்கு இன்னும் வேக்கண்ட் இருக்குது, வரலாம். நன்றி.